தமிழ்நாட்டில் விவசாயம் அப்படிங்கிறது வெறும் தொழில் மட்டும் இல்லைங்க. அது கோடிக்கணக்கான குடும்பங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட அடையாளம் அண்ட் ஆல்சோ தலைமுறைகள் கடந்த ஒரு வாழ்க்கை முறையாகவே இருக்குங்க. ஆனால் இயற்கை மாற்றங்கள், மழை பற்றாக்குறை, அதிகரிக்கும் உற்பத்தி செலவுகள், குறிப்பாக சொல்லணும்னா சந்தை நிலைமைகளில் மாறுபாடு, இது எல்லாமே விவசாயிகளை அடிக்கடி பொருளாதார நெருக்கடிக்குள்ள தள்ளுதுங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க தாங்கும் மிகப்பெரிய சுமை என்ன அப்படின்னா பயிர்க்கடன் தான். விதை, உரம், தொழிலாளர் கூலி, டீசல் போன்ற அடிப்படை தேவைகளுக்கான எடுத்த கடன்கள் தான். பயிர் தோல்வி இல்லைன்னா குறைந்த விலை காரணமாக திருப்பி செலுத்த முடியாத நிலையை உருவாக்கும் போது அது ஒரு சாதாரண நிதி பிரச்சனை மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை முழுமையாக பாதிக்கும் ஒரு பெரிய சவாலாகவே மாறுதுங்க. இதனால தான் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தாலே அது விவசாயிகளின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கும் சக்தி கொண்டதாக மாறுது. இந்த பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தலில் அளித்த பயிர்க்கடன் தள்ளுபடி வாக்குறுதி அண்ட் ஆல்சோ அதுக்கு பின்னாடி எடுத்த நடவடிக்கைகள் இன்னும் விவசாயிகள் மத்தியில் முக்கியமான நினைவாகவே இருக்குங்க. தற்போது மீண்டும் தேர்தல் ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ள நிலையில் இப்படியான அறிவிப்புகள் மீண்டும் வருமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. இதனால தான் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வெறும் அரசியல் வாக்குறுதி மட்டும் இல்லைங்க, அது தமிழ்நாட்டின் விவசாய பொருளாதாரம், சமூக நலன் அண்ட் ஆல்சோ அரசியல் திசையை நிர்ணயிக்கும் ஒரு முக்கியமான விவாதமாகவே மாறி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருந்த வாக்குறுதிகளில் சுமார் 55 வாக்குறுதிகளில் பயிர்க்கடன் பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ மக்கள் அனைவருமே பயிர்க்கடன் தள்ளுபடி வேணும், நகைக்கடன் தள்ளுபடி வேணும், மகளிர் கூட்டுறவு சங்கங்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கை கொடுத்ததுனால இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் மீண்டும் பரிசீலனை செய்து வராரு. ஸோ இன்னைக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள், ஸோ அவங்க எலிஜிபிள் கிரைட்டீரியாக்குள்ள வரணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்னு, ஸோ எவ்வளோ தொகை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய போறாரு போன்ற பல தகவல் தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். சப்போஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார அமைப்பை ஆழமாக புரிந்து கொண்டா தான் பயிர்க்கடன் தள்ளுபடி போன்ற அறிவிப்புகள் ஏன் இவ்வளவு பெரிய அரசியல் அண்ட் ஆல்சோ சமூக தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நாம நிச்சயமா உணர முடியுங்க. இந்த மாநிலத்தில் விவசாயம் அப்படிங்கிறது வெறும் தொழில் மட்டும் இல்லைங்க, அது கோடிக்கணக்கான குடும்பங்களோட வாழ்வாதாரமாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் காலநிலை மாற்றம், மழை பற்றாக்குறை, உரம் அண்ட் ஆல்சோ விதை செலவுகள் அதிகரிப்பு, சந்தை விலை நிலையற்ற தன்மை போன்ற பல காரணங்களால விவசாயிகள் பெரும்பாலும் கடன் சுமையில தான் சிக்கிக் கொள்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு விவசாய நிலத்தில் அவங்க ஃபீல்டில் கிராப் பண்ணினாங்க அப்படின்னா அதற்கான சந்தை விலை அப்படிங்கிறது சரியா இல்லை. நெல்லாக இருக்கட்டும், கரும்பாக இருக்கட்டும், அதுக்கான மஞ்சளாக இருக்கட்டும், அதற்கான சந்தை விலையில் ஏற்ற இறக்கங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த அமைப்பில் இந்த ஆல்ரெடி சொன்ன திமுகவுடைய முதல் கட்ட தேர்தல் அறிக்கையில் நெல் கொள்முதல் விலையை உயர்த்துவோம், கரும்பு கொள்முதல் விலையை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் கூட்டுறவு வங்கிகள் அண்ட் ஆல்சோ தேசிய மயமான வங்கிகள் இருந்து பெறப்படும் பயிர்க்கடன்கள் அவங்களோட முக்கிய ஆதாரமாகவே மாறுதுங்க. ஆனால் பயிர் தோல்வி இல்லைன்னா வருமான இழப்பு ஏற்பட்டால் அந்த கடனை திருப்பி செலுத்துவது ரொம்ப 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 கடினமாகி விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கடன் சுழற்சியில் சிக்கிக்கொள்றாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 விவசாயிகள் கடன்கள் மூலமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் நம்ம நாட்டில். அப்படிங்கிற இந்த விஷயம் ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. ஸோ இந்த பின்னணியில தான் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் விவசாயிகளின் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. அந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரும் நம்பிக்கையை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். ஆட்சிக்கு வந்த பின்னாடி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கூட்டுறவு வங்கிகளில் எடுத்திருந்த பல விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுதுங்க. இதன் மூலம் தான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவில் கடன் சுமை ரொம்ப குறைக்கப்படுது. ஸோ அதனால விவசாயிகள் அனைவருமே ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு மாறுறாங்க. அடுத்த வெள்ளாமையும் ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஸோ அரசு நம்ம பின்னாடி ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கு, நம்ம தைரியமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏடிஎம்கே ஆட்சி இப்போ அவங்களுடைய வாக்குறுதிகளில்
பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் அவங்களுடைய வாக்குறுதிகளில் பயிர்க்கடன் தள்ளுபடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஎம்கேவோட வாக்குறுதிகள் மட்டும் பயிர்க்கடன் தள்ளுபடி இல்லை. பட் அது இன்னைக்கு வெளியாயிரும் அப்படின்ட்டு தான் நாம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கிட்டா திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சிறு விவசாயி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 பருவங்களில் பயிர் தோல்வியால் கடன் சுமையால் சிக்கினார். வங்கியின் அழுத்தம் அண்ட் ஆல்சோ வருமானம் இழப்பு காரணமாக கடுமையான மன அழுத்தத்தில் இருந்த அவர் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பின் மூலமாக முழுமையாக அந்த சுமையிலிருந்து விடுபட்டு மீண்டும் விவசாயத்தை தொடங்கும் வாய்ப்பை பெற்றிருக்காருங்க. ஸோ இது போன்ற ஆயிரக்கணக்கான எடுத்துக்காட்டு வந்து இந்த திட்டத்தின் சமூக தாக்கத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு வந்து நம்ம முன்வைக்கலாம். ஆனால் இதற்கும் விமர்சனங்கள் இல்லாமல் இல்லைங்க. உண்மையில் மிகவும் பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் குறைந்த நிலம் கொண்ட விவசாயிகளுக்கே முழுமையாக இந்த நன்மை சென்றதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு மிகப்பெரிய நிதிச்சுமையும் ஏற்படுதுங்க. ஸோ பொருளாதார நிபுணர்கள் வந்து இதை வந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பிற வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக முன்வைக்கப்படுது. ஸோ இது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு உடனடி நிவாரணம் அளிக்கும் முக்கிய கருவியாகவே பார்க்கப்படுதுங்க. ஸோ இப்போதைய தேர்தல் சூழ்நிலையில் மீண்டும் இப்படியான அறிவிப்புகள் வருமா என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள். ஸோ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி குடும்பம் விதை உரம் டீசல் செலவுகளுக்காக எடுத்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்டால் அது அவங்களோட வாழ்க்கையில் உடனடி மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் நீண்ட காலத்தில் நிலையான வருமானம் அண்ட் ஆல்சோ சந்தை ஆதரவு இல்லாமல் இருந்தால் அவங்க மீண்டும் கடன் சுழற்சிக்குள்ளே சிக்கிக்கொள்வதாக அபாயமும் இருக்குது. ஸோ அதனால தான் பொருளாதார நிபுணர்கள் கூறுவது என்னன்னா, இப்படிப்பட்ட தள்ளுபடி திட்டங்கள் தற்காலிக நிவாரணமாக இருந்தாலும் நீண்ட கால தீர்வாக இருக்க முடியாது அப்படிங்கிறதே. ஸோ விவசாய உற்பத்தி திறனை உயர்த்துவதால் நியாயமான ஆதார விலை அண்ட் ஆல்சோ நிலையான வருமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத முக்கியங்க. இருந்தாலும் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாகவே இருந்து வருதுங்க. மக்கள் வாழ்க்கையை நேரடியாக தொடும் இந்த மாதிரியான அறிவிப்புகள் தேர்தல் முடிவுகளையும் பாதிக்கும் திறன் கொண்டதாக இருக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு அல்லது எதிர்காலத்தில் வெளியாகக்கூடிய இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு சாதாரண செய்தி இல்லாமல் மாநிலத்தின் அரசியல் பொருளாதாரம் அண்ட் ஆல்சோ விவசாயத்துறையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக மட்டும் இருக்குது அப்படிங்கிறது தான் உறுதி. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண நிதி தீர்வாக மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட வாழ்க்கையை உடனடியாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த சமூகம் மற்றும் அரசியல் கருவியாகவே இருந்து வருதுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 எடுத்த முயற்சிகள் பல விவசாயிகளுக்கு கடன் சுமையிலிருந்து விடுபட்டு மீண்டும் நிலத்திற்கு நிற்கும் வாய்ப்பை அளித்து என்பது மறக்க முடியாத உண்மையாகவே இருக்குங்க. ஸோ அதனால தான் தள்ளுபடி அப்படிங்கிறது ஒரு தொடக்கம் மட்டுமே, முழுமையான தீர்வு அல்ல என்பதே உண்மைங்க. இருந்தாலும் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது விவசாயிகளின் மனநிலையும் வாழ்க்கை நெருக்கடியும் நேரடியாக தொடும் இந்த மாதிரியான அறிவிப்புகள் தேர்தல் முடிவுகளை மாற்றும் அளவுக்கு தாக்கம் செலுத்தும் அப்படிங்கிறத உண்மை. ஸோ இறுதியாக பார்க்கும்போது பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வெறும் வாக்குறுதி மட்டும் இல்லைங்க. அது விவசாயிகளின் நம்பிக்கை, அவங்களோட போராட்டத்தின் பிரதிபலிப்பு மற்றும் சமூகத்தின், அதாவது தமிழகத்தின் விவசாய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவாகவே பார்க்கப்படுதுங்க. ஸோ எது எப்படியோ திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகள் வாங்கியிருக்கும் அந்த பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. ஸோ நிச்சயமாக உறுதியாக இன்னும் 3 நாளைக்குள்ள, அதாவது எலெக்ஷனுக்குள்ள தள்ளுபடி செய்வாங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.